ஒரு வெளியான ஒரு கருத்துக்களை தேவை செய்து வச்சு கொண்டிருக்கிறார். சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். அதாவது வந்து ஃபேஸ்புக் ஒரு வலைத்தளம் ஓட வேண்டும் என்றதுக்காக பிள்ளையான கருத்துக்களை தயவு செய்து விதைக்காதீங்க. கொஞ்சமாச்சு சற்று சிந்தி. காலம் சில நேரங்களில் மிகவும் கொடூரமானது. ஒன்றாகவே சிரித்து ஒன்றாகவே விளையாடி வகுப்பறையில் கனவுகளை பகிர்ந்து வளர்ந்த நண்பர்கள் ஒரே நாளில் காலன் தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டான். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் நடந்த ஊர விபத்தில் ஒட்டுமொத்த விசுவமடுவே கண்ணீரில் மூழ்கடித்திருந்த சம்பவம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடும். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்றைய தினம் 14ஆம் தேதி இந்த நால்வரினதும் இறுதி ஊர்வலம் விசுவமுடு நகரிலிருந்து 12ஆம் கட்டை வரை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதன் விசுவமடுவில் ஒரு மறக்க முடியாத நாள் என்று சொல்லலாம். உண்மையிலேயே அனைவருக்கும் தெரியும், நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற ஒரு வீதி விபத்தில் எமது நண்பர்கள் 4 பேர் அகால மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் வந்து எங்களுடைய நண்பர்கள் என்பதை கடந்து அவர்களுடைய குடும்பம், உற்றார், உறவினர் கடந்து இதை சூழ்ந்திருக்கின்ற எங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தமிழ் மக்களையும் கவலை கொள்ள வைத்திருக்கின்றது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். உண்மையிலேயே ஒவ்வொரு துறைகளிலும் சிறந்து விளங்கியவர்கள், அதாவது உதவி துறைகள், விளையாட்டுத்துறை மற்றும் சமூக வேலைகள், அதாவது ஒவ்வொரு ஆலயங்கள், பொது வேலைகள் என்று சொல்லி விளங்கியவர்கள் கடந்த கிறிஸ்மஸ் தினத்தன்றும் அவர்கள் எவ்வித ஒரு மத நல்லிணக்கங்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய எங்களுடைய ஆலயத்தில் ஒரு அலங்கரிப்பு வேலை செய்திருந்தார்கள். உண்மையிலேயே நாங்கள் நினைத்து பார்க்கின்ற போது கவலைக்குரியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே வேதனை கொள்ள வைக்கின்றது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும். அதாவது அவர்களுடைய பொது வேலைகள், தூயில் இல்லங்களாக இருக்கட்டும் அல்லது போன விளையாட்டு மைதானங்களாக இருக்கட்டும், உண்மையிலேயே கவலை கொள்ள வைத்திருக்கின்றது. இதற்கிடையில் ஒரு பக்க செய்திகளையும் இன்னும் அது எங்களை கவலை கொள்ள வைக்கின்றது. ஒரு சிலருடைய முகநூல் பதிவுகள் உண்மையிலேயே சற்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருடைய முகநூல் பதிவு என்று குறிப்பிடுவதை விட நாங்கள் இன்னும் தெளிவாக கொடுக்க போனால் சில சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் வாயிலாக ஒரு போலியான ஒரு தனக்கு ஏற்றால் போல் ஒரு பிழையான ஒரு கருத்துக்களை தேவை செய்து வச்சு கொண்டிருக்கிறார். சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். ஆழமாக பார்க்க வேண்டும். அவர்கள் இங்கே இருந்து சற்று சிந்தியுங்கள். விசுவமடுவிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நண்பரோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள். அதாவது தற்பொழுது பொருத்தப்பட்ட பெய்லி பாலத்தினுடைய போஸ்பீட், அதாவது ஜம்மிங் பாலத்தை கடந்து அல்லது போனால் கண்டவளை பாலத்தினுடைய இதெல்லாம் கடந்து ஓவர் ஸ்பீட்டினாக எங்களுடைய நண்பர்களுடைய மரணம் வந்து நிகழ்ந்திருக்கிறது. அதாவது நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள விசுவமடு டவுனில் இருந்து புதுக்குடியில் போகிற வழியில் நாங்கள் போய்கொண்டிருக்கோம்னு சொன்னால் இந்த பாருங்கள், அங்கே ஆல்ரெடி 2 கொடி நிற்கிது. இந்த இடத்துல ஒரு கொடி. இதை தாண்டி அப்படியே போகும்போது இன்னொரு இடத்துல
இவர்கள் எடுத்தால் போல் கதைக்கின்ற பிள்ளையான அவதூறான கருத்துக்கள், அதாவது வந்து இறந்த பிற்பாடு தங்களுக்கு தேவைக்கேற்றாற் போல் அல்லது போனால் ஒரு சமூக வலைத்தளம் தங்களுடைய ஃபேஸ்புக் ஒரு வலைத்தளம் ஓட வேண்டும் என்றதுக்காக பிள்ளையான கருத்துக்கள் தயவு செய்து விதைக்காதீங்க. கொஞ்சமாச்சும் சற்று சிந்திங்கள், அல்லது போன தொடர்பு எங்களோடு அல்லது போன தயவு செய்து சற்று சிந்தித்து கொண்டு உண்மையிலேயே எங்களுடைய இந்த சமுதாயத்தை மட்டுமில்லை இன்றைய நாள் கூட அல்லது போன ஒட்டுமொத்த இடங்கூடை கவலை கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வாழ வேண்டிய ஒவ்வொரு உயிர்கள் எங்களோடு கூட இருந்து பயணித்தவர்கள் ஒவ்வொரு அங்கமாக தட்டு சிந்தியுங்கள். தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை பங்கு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, தயவு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம் ஒன்றில் பங்கு கொள்ளாட்டியும் பரவாயில்லை, தயவு செய்து பிள்ளையான அவதூறுகளை இந்த ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களும் தனி பிள்ளையான உங்களுடைய முகநூல் இதுக்காக வேணும், உங்களுடைய பகிர்வுக்காக, உங்களுடைய ஃபேமஸ் இதுக்காக தயவு செய்து செல்வதற்காக நிப்பாட்டி கொள்ளும். இங்கே ஒரு சேர்ச்சுக்கும் ஒரு பொடி வர இருக்குது. பார்க்கிறோம். வாழ்வுகள் தண்ணில் வளம் வரும் வெள்ளத்தின் வளம் ஒன்று தலைவது தரணியில் சாய்ந்ததுவே காணும் இடமெல்லாம் போலும் முன் நினைவுகளும். என்னுடைய பாசமிகு தம்பி பவின் இன்று மீளாத்துயிரில் உறங்கிக் கொண்டிருக்கும் நினைவுகள் எம்மை விட்டு எப்போதும் அகலாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 நண்பர்களில் ஒருவர் வந்து கிறிஸ்தவம், அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரும் கூட. இப்போ கிரவுண்டில் வச்சு அவருக்கான அந்த அஞ்சலியை ஃபுட்பால் டீம் மெம்பர் எல்லாமே சேர்ந்து செய்துட்டு இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 நண்பர்களும் ஒரே இடத்துல சந்திக்க இருக்கிறாங்க. அதுவும் பூத உடலாக. இது உலகத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமான்னு தெரியல. ஓகே, அந்த காட்சியை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சந்தி நினைக்கிறேன். நண்பரை சந்திக்கிறதுக்காக 3 நண்பரும் இந்த இடத்துல வந்திருக்கிறத பார்க்க இருக்கும். வரலாறு
பார்த்தீங்கன்னு சொன்னால் பவிண்ட பொடி வந்து ரெட் பேனா சர்ச்சுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. போடலாமா? உள்ள போடும். இப்போ ரெட் பானா சர்ச்சுக்குள்ளே போகிறோம் நாங்கள்.
இறந்தவர்களில் ஒருவர் எனக்கும் உற்ற நண்பர். உண்மையிலே இந்த காணொலியை வெளியிடுவதற்கான பிரதான காரணம் என்னன்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு மரணம் நிகழும் போது அங்கே துயரம் மட்டுமே மிஞ்ச வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த 4 நண்பர்களின் மரணத்திலும் சில சமூக வலைத்தள பக்கங்களில் வதந்திகளை பரப்பி வருவது உண்மையிலே வேதனை அளிக்கின்றது. இறந்தவர்களை பற்றி அவதூறு பேசுபவர்களுக்கும் அவர்களுக்கு தவறான முத்திரை குட்டுபவர்களுக்கும் விசுவமோடுவின் இந்த மக்கள் வெள்ளம் பதில் சொல்லும். இவர்கள் கூறிய அவதூறுக்கா இத்தனை ஆயிரம் மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். மண்ணின் மைந்தர்கள் இந்த இளைஞர்கள் இந்த பகுதியின் விளையாட்டு வீரர்களாகவும் உழைப்பாளிகளாகவும் பலரின் இதயங்களில் இடம் பிடித்தவர்களாகவும் இருந்ததாலே இன்று ஊரே கண்ணீர் வடிக்கின்றது. சிலர் கேட்கலாம், இறந்த இடத்தில் இத்தனை வெடிகள் எதற்கு, இத்தனை சத்தங்கள் எதற்கு என்று. இது அவர்கள் செய்த கொண்டாட்டமல்ல, தன் ஆருயிர் நண்பனை பிரிய முடியாமல் தவிக்கும் நண்பர்களின் அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு. அந்த வெடிச்சத்தங்களை விட அவர்களின் நெஞ்சுக்குள் அழும் அழுகை சத்தமே பெரியது. முகநூலில் முகமறியாமல் விமர்சனம் செய்பவர்களை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அந்த தாய்மார்களின் கதறலுக்கும் திகைத்து நிற்கும் குடும்பத்தினருக்கும் உங்கள் வார்த்தைகள் எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தும். மரணத்திற்கு பின் ஒருவனை நிந்திப்பது நமது பண்பாடு அல்ல. இன்று இவர்கள் பிரியலாம், ஆனால் இவர்கள் விட்டு சென்ற நட்பு இந்த மண்ணில் வாழும். இளைஞர்களுக்கு ஒரு பாடம், வதந்திகளை புறந்தள்ளுவோம். இந்த 4 ஆத்மாக்களின் பிரிவால் வாடும் குடும்பங்களுக்கு எமது ஆறுதல்களை பகிர்வோம். மரணத்தை விட கொடியது மரணத்திற்கு பின் சுமத்தப்படும் வீண்பழி. அதை துடைத்தெறிய இந்த மக்கள் சாட்சியமாக அமையும். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா?